வணக்கம். ஸோ கடமை செய் தமிழா பேஜில் கடந்த சில வாரங்களாக பயோமெடிக்கல் வேஸ்ட் அண்ட் எக்ஸ்பயர் மெடிசன் வேஸ்ட் ஸோ இதை பற்றி நிறைய பேசிட்டு வரோம். அண்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடியே வந்து இதை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கிறோம். நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். இது இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா, இதை பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோமே அப்படின்றது. ஆக்சுவலாக இதை பற்றி மட்டும் நாங்கள் பேசுகிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி இதில் நாங்கள் இன்னும் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் மக்களிடத்தில் இதை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் இதோட புரிதல் இருக்கணுன்றதுக்காக இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறோம். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறது இல்லை. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறோம். அண்ட் முக்கியமாக இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் அண்ட் எக்ஸ்பயர் மெடிசன் வேஸ்ட் இது நம்ம அதிகமாக கண்டு எடுத்த இடங்கள், அது ரொம்ப முக்கியமானது. நம்ம இது ரெண்டு வேஸ்ட்டு பற்றி என்ன சொல்கிறது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது ஆரம்பிக்கவே இல்லை. நம்மளோட நோக்கம் வேறையாக இருந்தது. நம்ம வேறு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த வேலை செய்கிற நேரத்தில் நமக்கு வந்து நம்ம கண்ணில் பட்ட ஒரு விஷயம் இது. திருநீர்மலை ஏரி, அடையார் ஆறு மற்றும் சில ஏரிகள் அண்ட் குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துலேயே இல்லைனாக்கா விளையாட்டு மைதானங்களுக்கு பக்கத்தில் புதுசாக எங்கேயாவது வந்து குப்பை கூடம் ஆரம்பிக்கிறாங்க, இல்லைனாக்கா குப்பை கொட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் சாலை ஓரம், இந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப அவசியமான பயன்பாட்டு உள்ள இடங்கள். இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குப்பை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அது வந்து எங்களோட கவனத்தை இழுத்துச்சு. ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் திருநீர்மலை ஏரிக்கு உள்ள நீர் பிடிப்புக்கு உள்ள 3 தடவை பார்த்தோம். 3 தடவை ரொம்ப குறைச்சலாக ஒன்று பார்க்கல, ரொம்ப அதிகமாக பார்த்தோம். ஆரம்ப காலத்தில் இது கரெக்டாக எங்கே போய் சேர்க்கணும், யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. பட் காலம் போக்கில் அது வந்து நம்ம இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் பெட்டிஷன் எழுதி அது கரெக்டான டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போய் சேர்ந்தது. ஸோ இது பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த வீடியோவில் இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் சில விஷயங்கள், ஆதாரபூர்வமாக நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை பற்றியும் சொல்ல இருக்கிறோம். ஸோ இந்த காணொலி கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். முக்கியமாக இப்போ நம்ம பேச போகிறது எக்ஸ்பயர் மெடிசன்ஸ். இது ஏன் இந்த மாதிரி கொட்டப்படுது அப்படின்னாக்கா, நம்ம பார்த்த தொடர்ச்சியாக நம்ம ஒரு 7-8 இடம் நம்ம சுற்று வட்டாரத்திலே பார்த்துட்டோம். இது எல்லாத்துக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் போட்டோம், பெட்டிஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது சென்ட்ரல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுக்குற பட்சத்தில் ஆர்டியும் ஃபைல் பண்ணிக்கிறோம். இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, இது யார் பண்ணால் கண்டுபிடிச்சிங்களா, யார் பண்ணால் கண்டுபிடிச்சாங்க தொடர்ச்சியாக கேட்குறோம். ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் நமக்கு நிறைய இது கிடைக்கல. ஆனால் எக்ஸ்பயர் மெடிசனில் நமக்கு நிறைய பதில்கள் கிடச்சிது. அதுவும் பல தடவை அவங்கள டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம டேரெக்டாக பதில் கொடுக்கல. நம்ம ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பதில் வாங்கி நமக்கு அமைச்சிருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு நகல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் இந்த எக்ஸ்பயர் மெடிசன் வேஸ்ட் ஏன் கொட்டுறாங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்கிறாங்க. 2 விதமான மாத்திரைகள் இருக்கும். பிராண்டட் ட்ரக்ஸ் இல்லைனா ஜென்ரிக் ட்ரக்ஸ். அதாவது ட்ரக்குன்றது இங்கே வந்து மாத்திரைகள், சரிங்களா. இந்த பிராண்டட் ட்ரக்ஸுன்றது வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரிக் மாத்திரைகள், ஜென்ரிக் மருந்துகள் இது வந்து நம்ம வந்து ஒரு சில சினிமாக்களை கேள்விப்பட்டிருப்போம். தனி ஒருவன் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸ் பற்றி பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதான் ஜென்ரிக் மெடிசன்ஸ். அது வந்து விலை குறைவாக இருக்கும், மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பிராண்டட் ட்ரக்ஸ் அண்ட் ஜென்ரிக் ட்ரக்ஸ்ன்னு 2 இருக்குது. இந்த பிராண்டட் ட்ரக்ஸ் என்ன பண்ணோம்னா, இது வந்து அந்த மேனுஃபேக்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இதை வந்து அவங்களுடைய மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சுட்டோ இல்லைனாக்கா அவங்களுடைய லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சுட்டோ இதை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க பிராண்டட் ட்ரக்ஸை. அண்ட் இது வந்து ப்ரொமோட் பண்ணுறதே வந்து நல்லா சேல் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது வந்து அவங்க வந்து டாக்டர்ஸ்க்கோ இல்லை கிளினிக்ஸ்க்கோ வந்து சேல் பண்ணுறதுக்காக வந்து இந்த மேனுஃபேக்சர்ஸ் வந்து இந்த பிராண்டட் ட்ரக்ஸை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணோம்.
அண்ட் இதோட காஸ்ட்டு கொஞ்சம் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இதை வந்து விற்க முடியலை, அதாவது விற்றுட்டும் சிலது மீந்துருச்சு அண்ட் அது எக்ஸ்பயர் டேட் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த ரெப்ரசன்டேட்டிவ் வில் டேக் நெசசரி ஸ்டெப் டு செல் த மெடிசன் பிஃபோர் இட் எக்ஸ்பயர்ஸ் and unsold stock will be taken back by the pharma manufacturer companies through their distributors, and the pharma companies will reimburse the amount for the returned stock. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சு வந்து இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, எக்ஸ்பைரி டேட் முடியுதுக்குள்ளே இது வந்து விற்பாங்க. அண்டு விற்கப்படாத மாத்திரைகளை இந்த ஃபார்மா மேனுஃபேக்சர்ஸ், இந்த மாத்திரைகள் தயாரிக்கிற நிறுவனங்கள் இது வந்து திரும்பி பெற்றுக்கொள்ளும். யார்கிட்ட இருந்தனாக்கா இந்த ரீட்டைலர்ஸ் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்ஸ் அவங்ககிட்டலேருந்து திரும்பி வாங்கிக்கிட்டு அதுக்கு வந்து ரீஎம்பர்ஸ், அதாவது அதுக்கு அதோட விலையை வந்து திரும்பி கொடுத்துரும். சரிங்களா? கிட்டத்தட்ட இப்போ ஏதாவது நமக்கு ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு நஷ்டஈடு கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் பொருள் திருப்பி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிவிடும். இல்லைனா அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மேனுஃபேக்சர்னாக்கா இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு நான் அவங்ககிட்ட கொடுத்துறேன்னாக்கா அவங்க வந்து மேபி வந்து புது மாத்திரைகள் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க மறுபடியும் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி இருக்கும். and the manufacturer companies will destroy the returned expired stock at their facilities. ஸோ இந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த திரும்பி பெற்றுக்கொண்ட காலாவதியான மாத்திரைகள் இதை வந்து அவங்களோட யூனிட்லேயே இதை சேஃபாக டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து பிராண்டட் ட்ரக்ஸ்க்காக இவங்க சொல்கிறது, இதை நான் சொல்லலை. இது வந்து ரிப்போர்ட் வந்து டைரக்டர் ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல் அவங்க ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதுக்கு அவங்க கொடுக்குற பதில். சரிங்களா? நான் கேட்கும்போது எனக்கு டேரெக்டாக கொடுக்கல, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்கும்போது கொடுக்கல, யார் போய் கேட்டாலும் கொடுக்கல. ஸோ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு வந்து கேள்விக்கு வரும்போது அவங்க அந்த பதில் கொடுத்துருக்காங்க. அந்த பதிலோட நகலும் வந்து எனக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒன்று. இப்போ நம்ம பார்த்தது பிராண்டட் ட்ரக்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஜென்ரிக் ட்ரக்ஸ் அவங்க வந்து இப்போது ஜென்ரிக் ட்ரக்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஃபார்மா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வில் நாட் ப்ரொமோட் எத்திக்கலி, பட் டாக்டர் வில் ப்ரிஸ்கிரைப் திஸ் ஜென்ரிக் மெடிசன் ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தே ஆர் பீயிங் சோல்ட் டு த கன்சியூமர் பை த ரீட்டெய்லர்ஸ். இது இந்த மாத்திரைகள் வந்து அந்த மேனுஃபேக்சரருக்கு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்து இந்த மாத்திரைகளை ப்ரொமோட் பண்ணாது, அட்வர்டைஸ் பண்ணாது, அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்காது போயிட்டு வந்து இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ நமக்கு நிறைய பரிச்சயமான மருந்து கம்பெனிகள்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும், அவங்களோட மாத்திரைகள் நிறைய இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரிக்காக சொல்லுங்கள், இப்போ இந்த மாத்திரை வாங்கி கூட அந்த மாத்திரை வாங்கி கூடாது. ஸோ இது ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். ஏன்னா இது வந்து அவங்க வந்து பிராண்டட் இது வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மாத்திரைகள் நமக்கு தெரியாது. நம்ம சம்டைம்ஸ் போகும்போது டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க, போன வாட்டி வேறு குத்துறீங்களே இப்போ வேறு குத்துருக்கீங்களே அப்படின்வாங்க. அந்த மாற்றத்துக்கு ஏன் காரணம்னா இதுதான். அப்போது அந்த சமயத்தில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நீங்கள் இது கொடுங்க அது கொடுங்கன்ட்டு டாக்டரை கன்வின்ஸ் பண்ணி டாக்டர் அது வந்து பேஷண்ட்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தா தான் இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸ் வந்து மார்க்கெட்டில் சேல் ஆகுது. ஸோ இது எப்படின்னா ஒரு சின்ன சின்ன கிளினிக் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிளினிக் காலையில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு நீங்கள் போகிறீங்கனாக்கா கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான கிளினிக்காக இருக்கும் உங்கள் ஏரியாவில். நீங்கள் அந்த கிளினிக் போனீங்கன்னாக்கா ஒரு 10-11 மணி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் வந்து நிற்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதில் ஒரு 2-3 பேர் வந்து ஒரே வியாதிக்கான மாத்திரைகள் தான் விற்கிறதுக்கு நிற்பாங்க. ஆனால் 3 பேர் வேறு கம்பெனியாக இருப்பாங்க. இதில் யாராவது ஒருத்தர் வந்து டாக்டரை கன்வின்ஸ் பண்ணி அவரோட மருந்தை வந்து டாக்டரை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண வைக்கணும். ஸோ மேபி இந்த மாதம் அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இது பண்ணுவார், அடுத்த மாதம் இன்னொருத்தர் இது பண்ணுவார், அதுக்கு அடுத்த மாதம் இன்னொருத்தர் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் 3 மாதத்துல உங்களுக்கு ஃபீவர் வந்துருந்தால் நீங்கள் அதே டாக்டர்கிட்ட போயிருந்தீங்கன்னாக்கா டாக்டர் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஒரே மெடிசன் தான் ஆனால் வேறு பிராண்டு கொடுத்துருப்பாரு. இது நிறைய நடக்கும். ஸோ முக்கியமாக குழந்தைங்க வச்சுருக்கவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. போன மாதம் உங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுத்துருப்பாரு,
அது வந்து இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, வேறு பிராண்டாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் அடுத்த மாதம் போனீங்கன்னா, இப்போ இந்த மாதம் டாக்ஸாமி கொடுத்துருப்பாரு, அடுத்த மாதம் போனீங்கன்னா அது வேறு ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ ஆனால் அதுவும் ஆன்டிபயோட்டிக் தான், வேறு பிராண்டு, அவங்க வேறு நேம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறது. ஸோ the pharma companies will sell this generic drug to the dealer at the lesser cost, as it does not involve any product promotion activity by the pharma manufacturer. ஸோ இந்த டீல் எப்படி இருக்குன்னா, அந்த மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து இது பெருசாக ப்ரொமோட் பண்ணாது. இந்த டீல் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், டாக்டர்ஸ், ஃபார்மா கம்பெனி இவங்களுக்குள்ளவே இன்டர்னலாகவே நடக்குது தான். ஸோ டாக்டர்ஸ்க்கும் ஃபார்மா கம்பெனிக்கு நடுவில் இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. வேறு எந்த ஒரு பிராண்டிங்கும் வந்து மேனுஃபேக்சராக பண்ணாது. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணுது, அது சொல்கிறாங்க இவங்க. அண்ட் the unsold generic medicines are not taken back by pharma manufacturing. ரொம்ப முக்கியமான வரி. சரிங்களா? இது நான் சொல்லலைங்க, மறுபடியும் சொல்கிறேன், இதை நான் சொல்லலை. ட்ரக் கண்ட்ரோல்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற பதில். தீஸ் அன்சோல்டு மெடிசன்ஸ் ஆர் நாட் டேக்கன் பேக் பை ஃபார்மா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் and also they will not provide any reimbursement. அதாவது இந்த மாத்திரைகள் வந்து மேனுஃபேக்சர்ஸ் திருப்பி எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஒரு வேளை எடுத்துக்கிட்டாங்கனாங்க அதுக்கு வந்து நஷ்டஈடும் கொடுக்க மாட்டாங்க, இழப்பீடோ நஷ்டஈடு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ரீஇம்பர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. The distributor will hand over the unsold generic stock to recognized biomedical waste management agency for destructions. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டரே இந்த மாத்திரைகள் மருந்துகள் என்ன பண்ணணும்னாக்கா, அவங்க வந்து ஏதாவது பயோமெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த இன்சினரேட்டர் யூனிட் ஏதாவது இருக்குனாக்கா ஜென்ரிக்காக, இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் ஜிஜே மல்டி கிளைன்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்களே போய் கொடுத்துடணும். மேனுஃபேக்சருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா மேனுஃபேக்சர் இது வாங்கிக்க மாட்டான், வாங்கினாலும் அது நஷ்டம் கொடுக்க மாட்டான். சரிங்களா? ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன், இது ரொம்ப முக்கியமான இந்த 2 பேராகிராஃப் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக. இதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு மாதத்தில் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து விற்காமல் வந்து அப்படி தேங்கியிருக்கும், நிறைய மெடிசன்ஸ். ஸோ இத்தனை கிலோன்ட்டு அவங்க வந்து இந்த இன்சிடென்ட் சென்டர்ஸுக்கு போய் கொடுக்குறதுனால அதுக்கும் ஏதாவது ஒரு காசு கட்ட வேண்டியது இருக்கும். அண்ட் மேபி இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து விற்றதாக கணக்கு காட்டிட்டு வேறு ஏதாவது வந்து பின்னாடி வந்து இவங்க வந்து இவங்களுடைய பேப்பர் ஒர்க்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ஒர்க், இவங்களுடைய வாக் அவுட், ஸோ ப்ராடக்ட், ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது வந்து இதனால் பாதிக்கப்படுமோ, இத்தனை மெடிசன்ஸ் வந்து நாங்கள் வந்து விற்கலை, ஸோ இது வந்து நாங்கள் வந்து ரிட்டன் வந்து இன்சூரன்ஸ் சென்டருக்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி கணக்குலாம் ஏதாவது இதில் அடிப்படுமான்றது புரியல நமக்கு, அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது, முக்கியமான காரணம் இது 2. அண்ட் இதை இவர்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, இது வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களே வந்து இதுமாதிரி கொடுத்துணுன்றாங்க. அது கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்சிடென்ட் சென்டருக்கு கொண்டு போகாமல் எங்கேயாவது கண்ணுக்கு மறைவாக ஒரு புதரோ, ஒரு தண்ணியோ, குளமோ, ஒரு ஆறோ, அண்ட் முக்கியமாக அந்த இடத்துல ஏதாவது குப்பை கொட்டி கிடக்குது அப்படின்னா, இல்லை மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடம், மனிதர் கண் வந்து படாத இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே குவியலாக கொட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்குறது. அண்ட் இதில் இன்னும் ஃபர்தராக நமக்கு தாம்பரத்தில் எந்த கம்பெனி வந்து இது வந்து பண்ணாங்க, ஸோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன செக்ஷன்ஸ் கீழே வந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. செக்ஷன் 18C ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940, ரூல் 65. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இது லைசன்ஸ் ஃபார்ம் 20B ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல் 1945. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அவங்க அந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ் உடைய பிரிவு கீழே இது வந்து இவங்களோட லைசன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கோ அண்ட் மற்ற கேசஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான உட்பிரிவில் வந்து கேஸ் புக் பண்ணலான்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து இதோடைய ஒரு சுருக்கம். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு கம்பெனி 2 கம்பெனிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இவங்க வந்து எடுத்துன்னு வந்து கொட்டிடுறாங்க. பட்டு அவங்க வந்து கொஞ்சம் உணர வேண்டிய விஷயம் இதில் வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ரூல் என்ன சொல்லுதுன்னா, உங்ககிட்ட மாத்திரை விற்கப்படலைன்னாக்கா நீ எடுத்துன்னு போயிட்டு கொட்டிடு. எங்கே பக்கத்தில் இருக்க ஏதாவது பயோமெடிக்கல் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் எதுவுமே கொட்டிடு. அவங்க அதை பார்த்துக்க போகிறாங்க. அந்த இடத்துல உனக்கு கொட்டுறதுக்கு என்ன நோக்குதுன்னு எனக்கு புரியல. ப்ளஸ் இது மக்கள் நீங்களும் புரிஞ்சுக்கணும். இது பதிவு நாங்கள் ஏன் இவங்களுக்கு ரிப்பீட்டடாக போடுறோம்ன்றது நீங்களும் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து இவர்களுக்கு வந்து லாபம், இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே வெறும் லாபத்தை நோக்கம் கொண்டு மட்டும்தான். இவங்க வந்து ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களே வந்து ஒரு நோயை வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப பேசிக் காமன் சென்ஸ். நீ பிராண்டட் மெடிசன் விற்கிறனாக்கா கம்பெனி வாங்குது, அதுக்கு வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுது. நீ வாங்குறது ஜென்ரிக் மெடிசன்ஸ், இது கம்பெனி நாங்கள் வாங்க மாட்டோம், இது ரீஎம்பர்ஸும் பண்ண மாட்டோம் அப்படின்னு கம்பெனி சொல்லுதுனாக்கா அதுக்கு 2வது ஆப்ஷன் நீயே டேரெக்டாக போய் பயோமெடிக்கல் யூனிட்டில் போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுதுனாக்கா நீ அதை ஃபாலோ பண்ணுறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அப்படி அதை மீறினா அதுக்குரிய பலன் அனுபவிக்கணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி.